குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் ஆகிய 4 நிலங்களை தன்னகத்தை கொண்டும் வான்புகை கொண்ட வள்ளுவனால் புகழ்பெற்று விளங்கும் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலே இத்தகைய கலை திருவிழாவினை சீரும் சிறப்புமாக நடைபெற காரணமாக இருந்த மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்களையும், மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் மாவட்ட நிர்வாகத்தினர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் கன்னியாகுமரி, சட்டமன்ற உறுப்பினர் பத்மநாபபுரம், சேர்மன் கன்னியாகுமரி, சுற்றுலா மேம்பாட்டுக் கழகம் அனைவருக்கும் கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை சார்பாக என்னுடைய நன்றியும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கலை என்பது வெறும் பொழுதுபோக்கு அல்ல, இது மனித உணர்வுகளை வெளிப்படுத்தும் ஒரு மொழி. நம்ம பேச முடியாததை நிச்சயமாக இசை வெளிப்படுத்தும், நம்மளால் சொல்ல முடியாததை நடனம் வெளிப்படுத்தும். இவ்வாறு சாதி, மதம், மொழி, இனம் கடந்து இந்த மனித உணர்வுகளை வெளிப்படுத்துவதன் மூலமாக இந்த உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் அதிக அளவிலான சுற்றுலா பயணிகளை வசீகரிக்க முடியும். நிச்சயமாக சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரிக்கும். எனவே இந்த சுற்றுலா தலத்தில் நிச்சயமாக கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பினை உறுதி செய்து ஒரு பாதுகாப்பான சுற்றுலா தலமாக அமைய பாடுபடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இத்தகைய நிகழ்ச்சிகள் வருடந்தோறும் சிறப்பான முறையில் நடைபெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி எனக்கு இத்தகைய வாய்ப்பினை அளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.